ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சிறகடிக்க ஆசை சீரியல் ப்ரமோ என்னன்னு பார்க்கலாம் வாங்க. இங்கே விஜய் வந்து மீனாவை பயங்கரமாக திட்டுறாங்க. என்னடி உன் புருஷன்கிட்ட ஏவி விட்டு என் புருஷன்கிட்ட 2 லட்ச ரூபா பணத்தை ஆட்டை போட பார்க்குறீங்களா? இந்த வீட்டோட பத்திரத்தை அடகு வச்சு அது அடமானத்துக்கு போயிட்டு உங்களுக்கு 2 லட்ச ரூபா கொடுக்கணும். நீ பூ ஆர்டர் எடுக்கிறதுக்கு நாங்கள் கொடுக்கணும்னு எங்களுக்கு என்னடி தலையெழுத்து அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக திட்டிக்கிட்டு இருக்காங்க. அண்ணாமலை இருந்துட்டு, என்ன விஜயா இப்படி பேசுகிற? நம்ம வீட்டில் உள்ளவங்க, நம்ம வீட்டு மருமக இவ முன்னேறணும் அப்படின்றதுக்காக நம்ம பணம் கொடுக்க போகிறோம். நம்ம உதவி பண்ணாமல் வேறு யார் பண்ணுவாங்க? எங்கள் பார் விஜயா, நீ இந்த விஷயத்தில் எதுவுமே பேசக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. எங்கள் பார் முத்து, மீனா, நீங்கள் 2 பேரும் கண்டிப்பாக உங்கள் தொழிலில் நல்லா முன்னேறுவீங்க. அதுக்கு நான் உதவி செய்கிறேன். மீனா, 2 லட்ச ரூபா ரெடி பண்ணி நான் உனக்கு கொடுக்குறேன். நீ எதுக்காகவும் கவலைப்படாத அப்படின்னு சொல்கிறாங்க. மீனா இருந்துட்டு, மாமா கண்டிப்பாக இந்த பணத்தை நான் உங்களுக்கு திருப்பி கொடுத்துருவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. எங்கள் விஜயா இருந்துட்டு, ஆமாம் இவ திருப்பி கொடுத்தாலும் கொடுப்பா, ஏமாத்துறது தானே பார்க்குவா அப்படின்னு சொல்கிறாங்க. அத்தை, என்னுடைய புத்தி ஒன்றும் அந்த மாதிரி கிடையாது. மற்றவங்க புத்தி வேணா இப்படி இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. என்னடி அப்போது ஏன் புத்தி அப்படி இருக்குன்னு சொல்கிறியா அப்படின்னு கேட்குறாங்க. அப்படிலாம் நான் சொல்ல வரலத்த, பொதுவாக தான் சொன்னேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் நம்ம மீனா வந்து அந்த ஆர்டரை நல்ல மாதிரியாக செஞ்சு முடிக்கிறாங்க. அவங்களுக்கு நிறையவே லாபம் வருது. அது மூலமாக நிறைய பணத்தை வந்து எடுத்துகிட்டு வந்து நடு ஹாலில் வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் நம்ம முத்துக்கிட்ட சொல்கிறாங்க, இவ்வளோ லாபம் கிடைச்சிருக்கு, எப்படியும் 1 லட்ச ரூபாவது லாபம் வந்திருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் எங்கள் முத்து இருந்துட்டு வீட்டில் உள்ள எல்லாருமே கூப்பிடுறாங்க. ரோகிணி, மனோஜ், அதுக்கப்புறம் விஜயாவை எல்லாருமே கூப்பிடுறாங்க. என்ன இவனுக்கு அடிக்கடிக்கு ஆகும்னா எல்லாரையும் கூட்டிடுறான் கூட்டம் அப்படின்னு சொல்லிட்டு விஜயா புலம்பிக்கிட்டே வராங்க. அதுக்கப்புறம் எங்கள் நடு ஹாலில் அவ்வளோ பணம் இருக்கிறத பார்த்த விஜயாவுக்கு வாயே பொழந்து போகுது. வாயை பொழக்கிறாங்க. என்ன இவ்வளோ பணமா, யாருது இது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அது சொல்லுவாங்களே, வாய்க்குள்ளே ஈ போகும் அப்படின்ற அளவுக்கு நம்ம விஜய் வந்து வாயை பொழந்துக்கிட்டு அந்த பணத்தை பார்க்க வராங்க. நம்ம மீனா வந்து சிரிச்சுக்கிட்டே வராங்க. இனி என்ன